ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 9942111166. பேராசிரியர் ஜெகநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஜம்மு பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர், தற்போது JNU-வில் இருக்கிறார். ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் மற்றும் ஜியோ பொலிட்டிக்ஸ்ல முக்கியமான பேப்பர் தியரிஸ் எல்லாத்தையும், டாக்டரேட்ஸ் எல்லாத்தையும் இந்தியாவில் நன்கு அறிந்தவர்களில் ஒருவர். வணக்கம் சார். வணக்கம் அருண், சொல்லுங்க. எஸ் சார், இந்தியாவுடைய இந்த ரிட்டாலியேஷன் முடிந்திருக்கிறது. தற்போது பாகிஸ்தான்ல அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பேட்டி அளித்தார். அவருடைய கேபினட் கூட்டத்திற்கு வெளியே வந்து அங்க பாகிஸ்தானியர்கள் உயிர் போனதற்காக நாங்கள் நிச்சயம் பதிலடி கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். இந்நிலையில இன்னொரு தகவலும் வருகிறது. இன்று இரவு இந்திய நேரப்படி 10 மணிக்கு ஷெபாஸ் ஷெரீப் அந்நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அடுத்து என்ன? அடுத்து வந்து 2 சினாரியோ வந்து நம்ம கணிக்க முடியும். ஒண்ணு வந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலுக்கு ஒரு பதில் தாக்குதல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. டீஎஸ்கலேட் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு. அது வந்து செகண்ட் சினாரியோ. இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியாவில் உள்ள ராணுவ யூனிட் மேலேயோ இல்ல ராணுவ நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்படி இல்லைன்னா ராக்கெட் தாக்குதல் இங்க இருக்கக்கூடிய சில சிவிலியன் ஏரியாஸ்லயும் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு முயற்சியை வந்து அவங்க பண்ணுவாங்க. இது வந்து முதல் சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ வந்து இந்த தாக்குதல் திருப்பி பதில் தாக்குதல் இந்திய ராணுவத்தின் மீது நடத்தினால் ஒரு பிரிகேட் ஹெட் குவார்டர்ஸோ இல்ல ஒரு ஜம்மு ஸ்டேஷன், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனோ இல்ல ஏதாவது ஒரு செலக்டிவ் இல்ல ஒரு டேமோ இல்ல செனாப்ல ஒரு ஏரியால இருக்க ஏதோ ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல டார்கெட் நடத்தினா அதன் மூலமாக இந்திய அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும், அதை எப்படி நான் வந்து இந்த இந்தியாவோட தாக்குதலுக்கு பதிலடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்க எந்த தாக்குதல் நடத்தினாலும் அது வந்து மறுபடியும் ஒரு ஃபர்தரா எஸ்கலேட் தான் ஆகுமே ஒழிய அது வந்து டீஎஸ்கலேட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த டார்கெட் கிடையாது. நீங்க மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் இருக்கணும். இப்ப நீங்க நமக்கு வந்து ஒரு டார்கெட், ஸ்பெசிஃபைட் டார்கெட் இருக்கு, ஒரு அச்சீவபிள் டார்கெட். அவங்களுக்கு எந்த டார்கெட் இருக்கு அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து எஸ்கலேஷன். அந்த எஸ்கலேஷன் லேடர்ல வந்து நெக்ஸ்ட் லெவல் அவங்க போனாங்கன்னா இந்தியா இதுக்கு என்ன பதிலடி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து இப்ப சப்போஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ மூலமா ராணுவ பிரிகேடியர் ஹெட் குவார்டர் தாக்குதல் நடந்தால் இந்தியா வந்து மறுபடியும் ஒரு 2 மணி நேரமோ 5 மணி நேரமோ 10 மணி நேரமோ வெயிட் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை. அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். பிரதமர் வந்து முதல் நடந்த ஒரு கேபினட் மீட்டிங்ல வந்து சொல்லிட்டாரு, முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம் நாங்கள் கொடுத்து விட்டோம் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து சொன்னாங்க. அப்படின்னும் போது என்னன்னா டாக்டிக்கலா, அதாவது ஆபரேஷன் லெவல்ல இது மாதிரி ஒரு தாக்குதல் நடந்தால் ராணுவத்திற்கு வந்து முழு அதிகாரம், முழு சுதந்திரம் கேபினட் கமிட்டி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. ஸோ அப்படிங்கும்போது அவங்க பதில் தாக்குதல் உடனே அவங்க வந்து தொடர்றதுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டால் அவங்க வந்து பதிலடி வந்து கொடுக்கறத வந்து கொஞ்சம் அவங்க டிலே பண்ணலாம். மறுபடியும் டிப்ளமேட்டிக்கா வந்து டீஎஸ்கலேட் பண்ணக்கூடிய முயற்சிகளை வந்து அவங்களுக்கு கையில் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அப்போ என்னுடைய அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி வந்து இது கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்க தான் சொல்லும். ஏன்னா பிரஷர் வந்து பாகிஸ்தான் ஆர்மி மேல இந்த தீவிரவாத அமைப்புகள், இன்னைக்கு கூட இந்த இறந்த தீவிரவாதிகள் ஃபினரல்ல கூட இறுதி ஊர்வலத்துல கூட நிறைய US டெசிக்னேட்டட் தீவிரவாதிகள் வந்து கலந்துருக்காங்க. அமெரிக்காவே டெசிக்னேட் பண்ண லக்ஷர் தீவிரவாதிகளே வந்து முன்னிருந்து இந்த ஃபெனரல்ல வந்து நடத்திருக்காங்க. அதற்கு பின்னாடி பாகிஸ்தான் ராணுவமும் வந்து இருந்து அஞ்சலி செலுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம வீடியோ மூலமா, போட்டோ மூலியமா நம்ம பார்க்க முடியுது. இதன் மூலமாக ஒன்று தெளிவாக தெரிகிறது, உலக நாடுகளே, அமெரிக்கா போன நாடுகளே தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் பாகிஸ்தான் ராணுவம் அவர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது எப்படி இந்த தீவிரவாத அமைப்புகளை வந்து யார் வந்து கட்டுப்படுத்த, ஏன் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த 2 சினாரியோ தான் எனக்கு தெரிஞ்சு இப்ப அடுத்த லெவல்ல வந்து கண்டிப்பாக ஒரு
ஒரு தாக்குதல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான், ஒரு பதற்றமான ஒரு சூழல் தான் நிலவுகிறது. இந்தியா வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த முறை வந்து எனக்கு தெரிந்து என்னுடைய நாலேஜ் பிரகாரம் வந்து 1971 போர் அப்பெல்லாம் நம்ம பிறக்க கிடையாது. பட் நான் படிச்ச சில விஷயங்கள், சில ஓய்வு பெற்ற ராணுவ தளபதிகள் நம்ம கேட்டு தெரிஞ்சதுல வந்து என்னன்னா, அந்த 71 சினாரியோல வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரிப்பேர்னஸ் இருந்ததோ, ஒரு தாக்குதல் நடக்கக்கூடும் அப்படின்ற ஒரு ப்ரிப்பேர்னஸ் இருக்கும். அந்த அளவுக்கு இன்றும் சிவிலியன்ஸ் ஏரியால சிவில் டிஃபென்ஸா இருக்கட்டும், இல்ல மத்த கோஆர்டினேஷனா இருக்கட்டும், இல்ல ஸ்டேட் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸா இருக்கட்டும், விஜிலா இருக்கட்டும், இது வந்து ஹை அலர்ட்ல வந்து இருக்காங்க. அதே மாதிரி ப்ரிப்பேர்டாவும் இருக்காங்க. எந்த நேரத்திலயும் வந்து ரவுண்ட் த கிளாக் எந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தினாலும், எந்த ஏரியால தாக்குதல் நடத்தினாலும், எந்த வழியாக தாக்குதல் நடத்தினாலும், அதற்கு வந்து தயாரான ஒரு நிலை. அதாவது இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஒரு ஹைட்டன்ட் விஜில், ஒரு உயரிய தயார் நிலை வந்து இருக்கும். அதற்கு ஏற்றாற் போல தான் பிரதமர் வந்து ஒரு முழு சுதந்திர முப்படைகளுக்கும் கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இந்த எஸ்கலேட் பண்ணி தாக்குதல் நடந்தால் பதில் தாக்குதல் வந்து உடனே ஒரு இன்ஸ்டன்டா இந்திய முப்படைகள் வந்து தாக்குதலை வந்து நடத்துவாங்க. அது வந்து இன்னும் பெரும் இழப்பை வந்து பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தக்கூடிய முடிவாக இருக்கும். அந்த இழப்பு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு இழப்பாக தான், மீண்டும் ஒரு ஒரு மோனுமெண்டல் டிசாஸ்டராக தான் பாகிஸ்தானுடைய இருக்கும் என்று என்னுடைய அனாலிசிஸ். ஓகே சார், இப்போ நமக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைக்குது. இந்தியன் சிவிலியன்ஸ் ஆர் பீயிங் எவாக்குவேட்டட் ஃப்ரம் உரி, பூஞ்ச் ஆஸ் வெல் அஸ் ரஜூரி அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கிறது. லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல உச்சகட்ட பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலைமையில இந்தியா பாகிஸ்தான் இடையான அந்த போர் பதற்றம் ஏற்படக்கூடிய நிலைமையில பாகிஸ்தானின் தாக்குதல் எப்போது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலைமையில ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய உரி, ரஜௌரி, பூஞ்ச் அங்க முக்கியமான எல்லை நகரங்கள், அந்த செக்டார்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்திய படைகள் வந்து உச்சகட்ட உஷார் நிலையில், லைன் ஆஃப் கண்ட்ரோல் முழுவதும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா, ராஜஸ்தான்ல இருந்து குஜராத்ல இருந்து நம்ம பஞ்சாப் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பார்டருக்கு செக்யூரிட்டியான பிஎஸ்எஃப்பும் ஒரு உச்சகட்ட உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடன் 1 மணி நேர சந்திப்பை நடத்தியிருந்தார் பிஎஸ்எஃப் உடைய டைரக்டர் ஜெனரல். அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை இன்று இரவு பிஃபோர் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இந்த நிலையில தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், இந்தியன் போர்சஸ் ஆர் ஆன் ஹை அலர்ட் அலாங் எல்ஓசி, லைன் ஆஃப் கண்ட்ரோல், எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பார்டரிங் டிஸ்ட்ரிக்ட்ஸும் வந்து உச்சகட்ட உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பதுங்கு குழிகளில் அல்ல, அங்கிருந்தே எவாக்குவேட் செய்யப்படுகிறார்கள் அப்படின்றதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். பாகிஸ்தானின் தீவிர ஷெல்லிங் தாக்குதல் நடந்து வரக்கூடிய நிலைமையில நேற்று இரவும் நடந்தது. ஹை ஆர்டிலரி எல்லாம், ஹெவி ஆர்டிலரி எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது இன்று இரவு ஒரு இன்டெல் கிடைத்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல். தற்போது இன்று ஒரே நாளில் மட்டும் 15 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருந்தனர் பாகிஸ்தானின் அந்த கோழைத்தனமான தாக்குதலில். சார், இப்போ நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுல வந்து பாகிஸ்தான் அவெஞ்ச் பண்ணும் இந்தியாவினுடைய அத்துமீறலுக்கு அப்படின்னு ஷேபாஸ் ஷெரீப் பண்றாரு. இது லோக்கல் ஆடியன்ஸை குளிர் வைக்கிறதுக்கான ஒரு பேச்சா பார்க்கணுமா, இல்ல அவர் வந்து உண்மையா ஏதாவது பண்ணுவாரு? ஒரு சம்திங், நம்ம புல்வாமா பாலாகோட்டுக்கு நம்ம கொடுத்த தாக்குதலை தொடர்ந்து 2 போர் விமானங்களை அவங்க F-16 அனுப்பினதை பார்த்தோம். அது மாதிரி ஒரு பிசியாப்பா சின்னதா ஏதாவது பண்ணிட்டு விட்டுருவாங்களா, இல்ல சீரியஸ் ஆக்ஷன் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, இதுல நீங்க சொன்னதுல வந்து ஒரு 3 விஷயம். நம்ம கடைசியான விஷயத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். லோக்கல் எதிர்பார்ப்பு இருக்கா? நம்ம பாகிஸ்தான் ராணுவம், மக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கோபத்துல இருக்காங்களா இந்திய ராணுவ தாக்குதல் மீது அப்படின்னு கேட்டா, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா ஓப்பன் சோர்ஸ்ல வந்து நம்ம நிறைய அங்க உள்ள நடக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் வந்து என்னன்னு பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து பரவலாக இல்லை என்பதே என்னுடைய கணிப்பு. தவறாக கூட இருக்கலாம். பட் நான் இதற்கு முன்னாடி நான் சில நிகழ்வுகளை வந்து பாலக்கோட்ல வந்து நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அந்த பப்ளிக் ஆங்கர், அந்த பர்டிகுலர் ஜோன் எங்க இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா, அந்த குறிப்பா இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தி ஒரு கோபத்தை வந்து உண்டுபடுத்தும். ஆனா இந்த முறை வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல், அதாவது ஒரு பரவலான சூழல் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இப்ப பகவல்பூர்ல நடந்திருக்குன்னா, அந்த பகவல்பூர் அந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு, அந்த ஆர்கனைசேஷனுடைய தொடர்பு உள்ள அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த ஒரு கொந்தளிப்பு இருக்கும். பட் அதுவே வந்து கராச்சியில இருக்குமா,
இல்ல மத்த லாகூர்ல இருக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியான பெரிய கேள்விதான். அது வந்து இப்ப இருக்க சூழ்நிலையில வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு நம்ம நாடு வந்து ஒரு ஒரு கோபம் இந்தியா வந்து தாக்கல் நடத்துது. அதுக்கு என்ன காரணம் என்னன்னா, ஒரு இந்தியாவோட இந்த தாக்குதல் நடப்பதற்கு முன்பாகவும் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமும் வந்து இந்தியாவோட கிளியர் கட் கம்யூனிகேஷன் தான். அந்த கம்யூனிகேஷன் வந்து எல்லா செக்ஷனுக்கும் வந்து அதாவது மேலை நாடுகளாக இருக்கட்டும், நம்மளுடைய டொமஸ்டிக் ஆடியன்ஸா இருக்கட்டும், இல்ல பாகிஸ்தான்ல இருக்கிற லீடர்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற ராணுவ அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற சோல்ஜர்ஸா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற சாதாரண பிரஜையா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் என்ன போயிருக்குன்னா, இவங்க வந்து இவங்க செலக்ட் பண்ண டார்கெட் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து தீவிரவாதிகளோட கேம்பா தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு தெளிவாக இருக்கிறது. அதன் விளைவாக தான் நீங்க ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் மக்கள் வந்து அந்த ஒரு டூரிஸ்ட் சைட் மாதிரி வந்து பார்க்க போனாங்க. எல்லாமே வந்து ராணுவத்தை குவித்து அதை வந்து பாதுகாக்கிறாங்க. நீங்க வராதீங்கன்னு சொல்லி. இது வந்து ஒரு ஏன்னா அவங்களுக்கு வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க, மறுபடியும் தாக்குதல் நடக்குமோ ஒரு பயமே இல்ல. ஒரு கான்பிடன்ஸ் தான் இருக்கு. இந்த தாக்குதல் நடத்திட்டாங்க, இதுக்கு மேல வந்து சிவிலியன் ஏரியால தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு காமன் ஒரு பர்செப்ஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து என்னுடைய அனாலிசிஸ்ல வந்து ஒரு பப்ளிக் பர்செப்ஷன்ல வந்து நான் பாக்குறேன். சோ அப்படி பார்க்கும்போது வந்து நவாப் ஷெரீஃப்க்கு வந்து ஒரு டொமஸ்டிக் பிரஷர் இருக்கா? மக்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக தாக்குதல் நடத்தியே ஆக வேண்டும் இந்தியா மீது அப்படின்ற ஒரு பர்சனலா இருக்கா என்றால் எனக்கு என்னுடைய கணிப்பு பிரகாரம் வந்து அந்த மாதிரியான ஒரு பிரஷர் வந்து ஷபாஷ் ஷெரீஃபுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷபாஷ் ஷெரீஃப் அதாவது நவாஸ் ஷெரீஃபோட தம்பி, இவர் வந்து பஞ்சாப் ப்ராவின்ஸ். இவர் வந்து இம்ரான் கான் வந்து ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் இவர் வராரு. இங்க இந்த ஷரீஃப் ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 மாடரேட் அப்ரோச் தான் இந்தியாவோட அவங்க எடுத்திருக்காங்க. அதன் உதாரணம் என்னன்னா, நவாஸ் ஷெரீப் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து நம்ம பிரதமரே வந்து பாகிஸ்தான் வந்து எதிர்பாராத விதமாக சென்று வந்தார். நவாஸ் ஷெரீப் கூட வந்து இந்த தீவிரவாத இந்த தாக்குதலை வந்து கண்டனம் தெரிவித்திருக்கார். இந்தியா இந்த மீது நடந்த தீவிரவாத தாக்குதல். ஸோ இந்த ஷெரீப் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் அப்ரோச் தான். அவங்களுக்கு வந்து ஒரு வார் சண்டை வரணும் அப்படின்னு கிடையாது. பட் ஆர்மி வந்து ரொம்ப இதை வந்து ஒரு ரிவெஞ்சா வந்து கொண்டு போறதுக்கு இந்த ஷெரீஃபை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஏன்னா அங்க வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆர்மி தான். அந்த ஆர்மி தான் வந்து எல்லாம் டிசைட் பண்ணும். அவங்க தான் இந்த 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 கோபத்தை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கா இருக்கு. ஏன் வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு கொதிப்படையில கொந்தளிக்கல. அப்படி இருந்தா தான் ராணுவத்து மேல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ராணுவம் பண்ணணும்ன்ற ஒரு 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 வெறுப்பு இருக்கும். அதை இவங்க அழகா சேனலைஸ் பண்ணி ஆர்மி வந்து தாக்குதலுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. யாருக்கு? பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் மேல ப்ரெஷர் பண்ணுவாங்க. இப்ப அந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப வீக்கா இருக்கு. அது இந்த ஒரு இன்டென்சிட்டி இருக்கு இல்ல. இந்த இப்ப கடந்த 10 மணி நேரமா நம்ம பாக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு இது கிடையாது. இல்லாததான் நம்ம பாக்குறோம். இது வந்து முதல் கேள்வி. 2வது வந்து நீங்க ஹை அலர்ட்னு சொன்னீங்க. இப்ப செய்திகள் வந்து கொண்டிருக்கிட்டு. இப்ப ரஜோரியில வந்து நான் ரஜோரியில இருந்திருக்கேன். ரஜோரியில ஸ்டே பண்ணியிருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா, இந்த ஷெல்லிங் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ. ரஜோரின்னு இல்ல. அது இன்டர்நேஷனல் பார்டர்ல எல்லா பார்டர்லயும் ஷெல்லிங் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ. அதுக்கு வந்து நீங்க ரேடார்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொண்டு வர முடியாது. அது ஒரு ஷார்ட் ரேஞ்சில ஷெல்லிங் வந்து அவன் நைட்ல வந்து பண்ணுவாங்க. அவங்க குறிப்பா வந்து சிவிலியன்ஸ் ஏரியா தான் டார்கெட் பண்ணுவாங்க. நானே பார்த்திருக்கேன். சில ஷெல்லிங் தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய சில வீடுகள், குறிப்பா ரஜோரியில வந்து ஒரு மலை இருக்கும். அந்த மலைக்கு இந்த பக்கம் காலேஜஸ், வீடு, ஸ்கூல்லாம் இருக்கும். அந்த பக்கம் பாகிஸ்தானோட கீழே வந்து பாகிஸ்தானோட போஸ்ட் இருக்கும். அவன் அங்க இருந்த செல்லிங் அடிச்சானா அது நேரம் இங்க வந்து விழுவும். 5 கிலோமீட்டர் விழுவும். ஏன்னா இது சிவிலியன் இருக்கிற ஏரியா. அங்க ராணுவம் வந்து எல்சில வந்து பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த போஸ்டையும் தாண்டி வந்து இந்த சிவிலியன் ஏரியால வந்து இந்த ஷெல்லிங் வந்து விழுவும். இது வந்து அங்க எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு சூழல் தான். பூஞ்ச், ரஜோரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. அது வந்து பண்ணுவாங்க எல்சில வந்து. பட் நம்ம இப்ப கவனிக்கக்கூடிய விஷயம் என்னுடைய அனாலிசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் செக்டர் தான். ஏன் சொல்றேன்னா அந்த பகவல்பூர் வந்து இந்த ராஜஸ்தான் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு டவுன் வந்து அந்த பகவல்பூர். இந்த பகவல்பூர் வந்து நான் 2019 சியால்கோட் அட்டாக் நடந்தப்பயே நான் ஒரு இன்டர்வியூல வந்து இதை வந்து நான் குறிப்பிட்டிருக்கேன். இந்திய ராணுவம் இந்த பாலாகோட் ஸ்ட்ரைக் வந்து பாலாகோட்ல பண்ணனதை விட பகவல்பூர்ல வந்து பண்ணிருக்கணும். ஏன்னா அப்ப வந்து ராஜஸ்தான்ல இருந்தா ஃபைட்டர் ஜெட் போய் அங்க அட்டாக் பண்ணாங்க. போபால்ல இருந்து ஒரு ஒரு ஸ்குவாட்ரன்ல ஃபைட்டர் ஜெட் போய் பண்ணாங்க. ஸோ இது வந்து பகவல்பூர்ல தான் வந்து மெயின் டார்கெட். அதை தான் அடிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப அந்த பகவல்பூர்ல தாக்குதல் நடத்துறதுல வந்து என்னன்னா, இப்ப ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம
எல்லை பாதுகாப்பு படை தான் வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு பிளைன் ஏரியா, டெசர்ட். அது இப்போ வந்து ரொம்ப ஒரு ஹாட்டான ஒரு ஒரு வெதர் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஃபென்சிங் போட்டிருக்கோம். பட் ஸோ இந்த பாகிஸ்தானி டேங்க்ஸ் வந்து அதாவது வந்து நான் ஒரு சினாரியோ சொல்றேன் நான். இப்ப இங்க ஷெல்லிங் பண்ணிட்டு காஷ்மீர்ல இங்க டேங்க் மூலமா வந்து உள்ள வந்து ஊடுருவதுக்கு வந்து இல்ல ஃபயர் பண்றதுக்கு டேங்கை கொண்டாந்து பார்டர்ல நிறுத்தி அந்த ஃபென்சிங் எல்லாத்தையும் வந்து ஃபயர் பண்றக்கூடிய ஒரு சூழலும் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஆர்மி போய் அங்க டிஃபெண்ட் பண்றது வந்து அது வந்து ஃபுல் ஃபிளஜ்டு ஒரு வார் மாதிரி தான். அது டிக்ளரேஷன் ஆஃப் வார் மாதிரி தான். அது ஒரு சினாரியோ வந்து இருக்கும். இன்னொரு சினாரியோ என்னன்னா, இவங்க பாகிஸ்தான் வந்து மிசைல் அவங்ககிட்ட இருக்கிற ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் மூலமாக சில கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேம்ஸ் இதை வந்து தாக்குதல் நடத்துறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இப்ப இந்த எல்லா ஆப்ஷன்லயும் வந்து இதனால பாகிஸ்தானுக்கு என்ன பெனிஃபிட், இதன் மூலமாக பப்ளிக் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்ப ரஜோரியில வந்து இத்தனை பேர் கொண்டுட்டாங்க, நாங்க நியூஸ் போதுன்னு வச்சுங்களேன், 10 பேரை கொண்டுட்டோம், 10 பேர் இறந்துட்டாங்க இந்தியா பாகிஸ்தானோட ஷெல்லிங்ல அப்படின்னா, அது வந்து பாகிஸ்தான் வந்து ஓகே மக்கள் வந்து 10 பேர் இறந்துட்டாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிருவாங்களா? இல்ல அதுதான் ராணுவத்தோட அச்சீவ்மெண்டா? அது டெய்லி தான் நடந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு இந்த இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் நடக்கணும் இல்ல, இதற்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பாருங்க, எப்பெல்லாம் சீஸ்ஃபயர் வயலேஷன் பண்றாங்களோ அப்பெல்லாம் சிவிலியன்ஸ் மேல ஷெல்லிங் நடந்துட்டு தான் இருக்கு. தீவிரவாதிகளை உள்ள அனுப்பும் போது அவங்க ஹெவி ஃபயர் பண்ணுவாங்க, அதுல தீவிரவாதிகள் உள்ள ஊடுருவி வந்துருவாங்க. இது பூஞ்ச் ரஜோரியில டிஸ்ட்ரிக்ட் ஊரியில வந்து இது வந்து ரெகுலரா நடக்கிற ஒரு ஃபீச்சர்ஸ். சில அது வந்து கொஞ்சம் இப்போ கடந்த 5 வருடங்களாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இதற்கு முன்னாடி நான் சொல்றது 10 வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த செக்டர்ல வந்து இப்படிதான் அவங்க தீவிரவாதிகளை வந்து இந்த பீர்பாஞ்சல் ரேஞ்சுக்குள்ள வந்து அனுப்புறாங்க இந்த ஷெல்லிங் மூலமா. ஏன்னா அந்த டெரெனை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு அதை பண்றாங்க. ஸோ அது வந்து தட்ஸ் அ காமன். ஏன்னா நீங்க இப்ப நான் ஜம்மு இன்டர்நேஷனல் பார்டர்ல போய் பாத்தீங்கன்னா அங்கேயும் ஷெல்லிங் நடந்திருக்கு. ஆர்எஸ்புரா ஏரியால வந்து ஷெல்லிங் பண்ணிருக்காங்க. அதுவும் எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான இருக்கிற சினாரியில வந்து திடீர்னு ஷெல்லிங் ஃபயர் பண்ணுவோம். எங்கேயாவது ஒரு பக்கம் சீஸ்ஃபயர் வயலேஷன் இருக்கும், நம்ம பதிலடி கொடுத்துருப்போம், அதுக்கு இங்கே ஓப்பன் பண்ணிருப்போம் ஷெல்லிங். சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஷெல்லிங் விழுந்ததுலாம் அந்த இது இருக்கும், இது தடையும் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க இது பாருங்க இங்க இருந்து பாகிஸ்தான் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு. சில ஷெல்லிங் வெடிக்காது, வந்து விழுவும் வெடிக்காது, அப்படியும் அதுவும் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு அந்த ஏரியால, பார்டர் ஏரியால. இன்டர்நேஷனல் பார்டர்ல எல்ஓசிலையும் அப்படி இருக்கு. ஸோ இது வந்து அவங்களுடைய இந்த ஷெல்லிங் வந்து அவங்க கண்டினியூவா வந்து விடிய பண்ணுவாங்க. பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லா எப்படி ஒரு இம்பாக்ட் பண்ணாங்க அந்த மாதிரி காமிக்கிறதுக்காக பண்ணுவாங்க. இன்னொரு டார்கெட் வந்து இப்ப குறிப்பா வந்து அங்க இருக்குதுன்னா அங்க இந்த மர்காஸ் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. இதை வந்து அங்க இருக்கிற லோக்கல், அதாவது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மர்காஸா வந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாப்புலேஷனை வந்து ஒரு கண்ட்ரோல் மாதிரி, ஒரு மடம் மாதிரி, ஒரு மட்டு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து மதரசாவை தான் அவங்களுக்கு எஜுகேஷன், ஸ்டேட் எஜுகேஷன் கிடையாது. எஸ்பெஷலி இந்த பார்டர் ஏரியால, இப்ப இந்த குறிப்பிட்ட இந்த ஏரியால வந்து அவங்க தான் வந்து அதுல பண்ணிட்டு இருக்காங்க. இது பாகிஸ்தான்லயே வந்து அங்க இருக்கிற சில சமூக ஆர்வலர்களும் சரி, இல்ல ராணுவ அதிகாரிகளும் சரி, அவங்க வந்து ரொம்ப ஒரு தீவிரமா இதை வந்து நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், இதன் மூலமா நம்ம நாட்டுக்கு நமக்கே வந்து பிரச்சனை. ஏன்னா அவங்க பிள்ளைங்களாம் வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன்ல இருந்து படிச்சுட்டு வராங்க, இவங்க பசங்களாம் இந்த மதரசால இருந்து படிச்சுட்டு வராங்க. பட் இவங்க ஒரு ஜென்ரேஷன் ஒரு இது வருது, சேஞ்ச் வருது, கேப் வருது. ஸோ இதுல வந்து அவங்களே வந்து இந்த மதராசால வந்து அவங்க அந்த ஒரு சேனலைஸ் பண்ணுவாங்க, இவங்களோட ஆங்கரை வந்து சேனலைஸ் பண்ணி இதை வந்து கண்டிப்பா இதை வந்து பண்ணணும். அப்பதான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு அக்செப்டன்ஸ் வந்து அந்த குரூப்ல வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஒரு இமேஜ் ஒரு சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, ஒன் ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின் ப்ரொஃபசர். நம்ம பாக்குறோம் பாகிஸ்தான் நம்மளுடைய பார்டர் எல்லா இடத்துலயும் பாக்குறோம் மொபைலைசேஷன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா பலூச்சிஸ்தான் பகுதியில இருந்தும், கைபர் பக்கத்துவா பகுதியில இருந்தும், சிந்து பகுதியில இருந்தும் அவங்க டேங்க்ஸ் நிறைய மூவ் பண்ணிட்டு வரதா நிறைய ஓசன்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது வெறும் ஒரு போஸ்டரிங் அப்படின்னு கடந்து போயிடலாமா, இல்ல ஆறுதி உண்மையிலுமே ஏதோ ஒரு சீரியஸா தான் இருக்காங்க, ஏதோ ஒண்ணு காட்டணும்ன்ற இதுல இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் மூலமாக நமது நேயர்களுக்கு என்னன்னா, தயவு செய்து இந்த ஓசின்ட் அப்டேட்ஸோ டெலிகிராம் சேனல்ல வர்றதை வந்து நம்பி நீங்க ஷேர் பண்ணாதீங்க. இது என்னுடைய வேண்டுகோள். இந்த வீடியோஸ் எதுவுமே வந்து ஆத்தென்டிசிட்டி கிடையாது, யாரு வந்து கிரெடிபிலிட்டி கிடையாது, யாரு பண்றாங்க யாரு பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ப்ரொபகேண்டா மாதிரி அங்க நடந்த விஷயமாக நம்ம வந்து நமக்கே தெரியும் பாருங்க, நான் பாகிஸ்தான்ல இருந்து எனக்கு ஒரு வீடியோ வந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு இதை வந்து நம்ம இங்க இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லயோ இதுலயும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. இது வந்து பாகிஸ்தானுடைய ஒரு ப்ரொபகேண்டாவா இதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக் நியூஸோ
மிஸ்இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்றதுக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பலுஜிஸ்தான்ல இருந்து இது டேங்க்ஸ் வருதுன்ட்டு. ஸோ இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த டேங்க்ஸ் எல்லாம் வருதுன்னா இந்த நியூஸ் வந்து அப்படியே மல்டிபிள் லெவல்ல அப்படியே மாறி 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 போயிட்டு இது ஒரு ரியல் நியூஸாவே மாறிடும். ஒரு 10 hours 20 ஹவர்ஸ்ல வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் நியூஸாவே மாறிடும். ஸோ தயவு செய்து அதற்கு ஒரு உதாரணம் வந்து நமக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நம்ம மீட் பண்ணோமா, நீங்க ஒரு கால் வந்தீங்கல்ல, அப்ப நம்ம சொன்னோம் பாகிஸ்தான் வந்து ராணுவத்தை வந்து சுட்டு வீழ்த்தியது அப்படின்ட்டு. கரண் தப்பார் கூட ஒரு இன்டர்வியூ போனாரு, பாகிஸ்தான் வந்து ஷூட் பண்ணுச்சு அப்படின்ட்டு. ஆக்சுவலா அது வந்து ஒரு டிராப் டேங்க். அது வந்து பார்க்கும்போது எந்த ஒரு ஜெட்டும் கிடையாது. பட் அவங்களுடைய மீடியாவும் அதுக்கப்புறம் நான் கிராஸ் செக் பண்ணேன். அவங்க வந்து ஃபுல்லா வந்து அவங்களோட ப்ரொபகண்டா வந்து ஓசின்ட்லயும் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே தெரியும். ஒரு பேசிக் சயின்ஸ் படிச்சவங்க, ஒரு இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே ஏர்கிராஃப்ட் உண்டான ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஒரு டிராப் டேங்க், ஒரு அடிஷனல் எக்ஸ்ட்ரா ஃபியூல் டேங்க் எல்லா ஃபைட்டர் ஜெட்லயும் இருக்கும். இதுவே ஒரு உதாரணம். இது ஓசின்ட்ல தான் வந்து அது அப்படியே ஒரு யூடியூப்ல வந்து ஒரு நியூஸ் ஐட்டமா மாறி, ஒரு டிஸ்கஷனா மாறி, அப்புறம் கரண் தப்பார் வந்து ஒரு பாகிஸ்தானோட காலமிஸ்ட கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ற அளவுக்கு எவ்வளவு டீப்பா போயிருச்சு பாருங்க இந்த ஒரு ஃபேக் நரேட்டிவ் டிஷ். ஒரு உதாரணமா சொல்றேன். ஸோ அதன் மூலம் வந்து தயவு செய்து ஓசின்ட்ல இருக்கிறத வந்து நீங்க யாரும் டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க, அதை வந்து ரிலே பண்ணாதீங்க, அதை ஏர் பண்ணாதீங்க ஆத்தென்டிசிட்டி இல்லாம. ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து பேட்டில்ஸ் ஆர் நாட் ஃபாட் ஆன் த கிரவுண்ட், இட் இஸ் ஃபாட் ஆன் த மைண்ட். இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், கோக்னிட்டிவ் வார்ஃபேர், உங்களுடைய பர்செப்ஷன் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அதன் மூலமாக நம்மளுடைய என்டையர் நரேட்டிவ் வந்து இதுதான் வந்து அவங்க பாலக்கோட்ல வந்து ஐஎஸ்பிஆர் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. இது நானும் இப்ப நான் கவனிச்சுட்டு இருக்கேன். எஸ்பெஷலி இப்ப தமிழ்நாட்டில இருந்து சில யூடியூப் சேனல்களா இருக்கட்டும், அது இல்லாம கமெண்டர்ஸ் இருக்கட்டும், இன்க்ளூடிங் ஹிந்து நியூஸ் பேப்பரே வந்து ஒரு தவறுதலான ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செயலாகத்தான் நான் பாக்குறேன். ஸோ இந்த ஓசின்ட் வந்து நம்ப வேண்டியது இல்லை. ஏன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து நீங்க, அதுதான் நான் வந்து சாணக்கியா வந்து நான் ரியலி அப்ரிஷியேட் சாணக்கியா. ஏன்னா மற்ற சேனல்ல விட நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வந்து கூப்பிட்டு வந்து அவங்களை வந்து, ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க தான் வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப நேரமா ஃபாலோ பண்றவங்க. இன்னைக்கு திடீர்னு ஃபாலோ பண்ணிட்டு நாளைக்கு இன்னொரு விஷயத்துக்கு போக மாட்டோம். நாங்கெல்லாம் வந்து அப்படி போக மாட்டோம். அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வந்து நீங்க ஒரு பப்ளிக்கு வந்து ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கரெக்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத விட. ரொம்ப நன்றி ப்ரொஃபசர். இத்தனை நம்மோடு இணைந்து ரொம்ப டீடைல்டா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், பாகிஸ்தானுடைய ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப டீடைல்டா நம்மோடு விளக்கியதற்காக மிக்க நன்றி. தேங்க்ஸ் சார்.